த லாஸ்ட் 50 டேஸ் ஆஃப் மை காலேஜ் லைஃப் நான் டாக்குமெண்ட் பண்ணிருக்கேன். அதில் இன்னைக்கு டே 13. இன்னைக்கு மண்டே மார்னிங் ஊர்லேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வந்து காலையில் ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போய் ரெடி ஆகிட்டு காலேஜ் போயிட்டேன். மதியானம் வீட்டுக்கு வர போனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ட்ரோன் ஷாட் எடுக்க ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகலான்னு சொன்னாங்க. ஹரிஷ் நானும் வரேன் வெயிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு வார்டன் என்னமோ சொல்லிட்டு வெளில வந்துட்டான். அப்புறம் கிளம்பி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அங்கே ஸ்பாட்டுக்கு போயாச்சு. அங்கே போய் எல்லாம் குளிச்சிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் வீடியோஸும் வ்ளாக்ஸும் யூடியூப்காக எடுத்துட்டு இருந்தேன். அந்த லொக்கேஷனோட ட்ரோன் ஷாட் காமிக்கிறோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மார்ச்லேயே இந்த வெயில் அடிக்குது. நாங்கள் மதியானம் போயிருந்தோம். நல்லா குளிச்ச உடனே பயங்கரமான பசி. இதில் இவனுங்க வேற எங்கே போகிறதுன்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. கடைசியாக அங்கேருந்து கிளம்பி பாலக்காட்டுக்குள்ளே போனோம். பாலக்காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு வழியாக அவனுங்க மந்தி சாப்பிட்லான்னு சொல்லி நகதி போனோம். போனால் அந்த அக்கா பிளேட்டை மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்க. அரை மணி நேரம் கழிச்சு தான் மந்தியே வந்துச்சு. பட்ஜெட்டில் சாப்பிடணும் நல்ல பட்ஜெட்டில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி யோகேஷ் எனக்கு ஒரு சோடா கடை தெரியும்னு சொல்லி கூப்பிட்டு போனோம். அங்கே போய் சோடாவை குடிச்சிட்டு இவன் தான் பாடி வித்த காமிச்சிட்டு இருக்கான். அங்கேருந்து கிளம்பி வரப்போ ஒரு சம்பவம், வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு. கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் முடியல, டயர்டாகி உட்காந்துட்டோம். அப்புறம் யாருன்னே தெரியல, வாளையார் பார்டர் கிட்ட எங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தாரு. இப்பயும் எல்லா கிரியேட்டர்ஸும் ஹியூமனிட்டி பண்ணி வீடியோ போடுவாங்க. நாங்கள் ஹியூமனிட்டி வாங்குற நிலமையில பெட்ரோல் அடிச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்து நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நாளை முடிச்சாச்சு.